தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கா? தனுஷ் ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து செம ஹாப்பியில் இருப்பாங்க. தனுஷ் அவர்கள் இப்போ வந்து உலக சினிமாவே எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஒருவேளை வந்து அந்த திரைப்படம் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் இந்திய சினிமாவே வந்து தனுஷை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வந்து தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் ஆஸ்கார் நாமினேட் ஆகியிருக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதை பற்றியும் பேச போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது தனுஷ் அவர்கள் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் ராயன். ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். தன்னோட 50வது திரைப்படத்தை தானே டைரக்ட் பண்ணி தானே நடித்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த 50வது திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வசூல் ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில் விமர்சனம் ரீதியாகவும் சரி, நல்ல விமர்சனங்கள் நல்ல வசூல் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து இந்த ஒரு ராயன் திரைப்படத்தால் தனுஷ் அவர்களுக்கு உலக அளவில் வந்து பெருமை வந்து ஆகப் போகிறது. இந்த ஒரு ராயன் திரைப்படத்தோட நடிப்பை பார்த்து தனுஷ் அவர்கள் வந்து ஹாலிவுட்டில் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து தி கிரே மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் நடித்திருந்தாங்க. அந்த திரைப்படம் மூலமாக வந்து தனுஷ் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் நடிகர் அங்கீகாரம் வந்து தனுஷ் அவர்களுக்கு கிடைத்தது. முக்கியமாக வந்து பாலிவுட்டில் வந்து ஒரு பெரும் ஹீரோவாக வந்து வலம் வந்து கொண்டு இருந்தார் தனுஷ் அவர்கள். இப்போ வந்து மீண்டும் வந்து ஹாலிவுட்டில் நடிக்க வந்து வாய்ப்பு வந்து தனுஷ்க்கு வந்து கிடைத்திருக்கு. ஸோ வந்து அந்த என்ன படம்னா அவெஞ்சர்ஸ் டாம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உறுதியமாகியிருக்கு. இதுக்கான ஷூட்டிங் வந்து மிக விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தனுஷ் அவர்கள் ரோலுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தனுஷ் அவர்களோட ரோல் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட நிறுவனம் ரோசோ பிரதர்ஸ் தான் வந்து இதுக்கு முன்பு தனுஷ் அவர்கள் ஹாலிவுட் திரைப்படத்தில் தி கிரே மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தையும் இவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால இந்த ஒரு கான்டாக்ட் மூலமாக வந்து இப்போ வந்து இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் திரைப்படமும் தனுஷ் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் இப்போ நடிக்க இருக்கும் ரோலில் வந்து வேற ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் ராயன் திரைப்படத்தை வந்து இவங்க வந்து படம் வந்து பார்த்துருக்காங்க. ஹாலிவுட்டில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து கிடைத்திருப்பதால் ஹாலிவுட்டில் வந்து ஃபேமஸாக இந்த திரைப்படத்தை கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை பார்த்தது தனுஷ் அவர்களோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து தனுஷ்க்கு வந்து வாழ்த்தும் வந்து தெரிவித்திருக்காங்க ஃபோன் கால் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்காரில் தன்னோட ஸ்க்ரீன் பிளே வந்து நாமினேட் ஆனது பார்த்தீங்களா, அங்கீகாரம் பெற்றது லைப்ரரியில், அதுக்கும் வந்து வாழ்த்து வந்து தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறமா தனுஷ் அவர்கள் இந்த ராயன் திரைப்படத்தில் வந்து ரொம்ப ஷெட்டிலான ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. பெருசாக வந்து பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப 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 ஷெட்டிலான அவ்வளோ குவாலிட்டியான ரோலாக வந்து இருக்கும். அந்த ஒரு ரோல் தான் நாங்கள் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரோல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தி அவெஞ்சர்ஸ் டாம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து அந்த ஒரு ரோலுக்காக வந்து தனுஷை வந்து அணுகியிருக்காங்க. தனுஷும் வந்து அந்த திரைப்படத்தில் நான் நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து 2 மந்தில் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து தனுஷ் அவர்கள் ரோலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல்களும் வந்து வெளியாகி இருக்கு. இதனால் தனுஷ் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. தனுஷ் அவர்கள் மீண்டும் வந்து ஒரு உலக நடிகராக உச்சக்கட்ட நடிகராக வந்து வலம் வர போகிறார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து தனுஷ் அவர்களோட ஆஸ்கார், இந்த ஒரு ஆஸ்கார் நாமினேஷனால தான் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்க வாய்ப்புகளை கிடைத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் வந்து ஆஸ்கார் அளவுக்கும் வந்து நாமினேட் ஆகியிருக்கு. தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க ஆஸ்கார் நிறுவனம். ராயன் திரைப்படத்தை பார்த்து உண்மையாலுமே இது பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு ஆக்டிங்கும் சரி, படத்தோட டைரக்ஷனும் சரி, ஒவ்வொரு ரோலும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து வந்து வியந்திருக்காங்க. ஏன்னா வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ஹீரோவாக உட்காந்து எழுதும்போது வந்து அந்த ஹீரோவுக்கு தான் பெரிய மாஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ மாஸ் கொடுத்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து எழுதியிருப்பது வந்து தனுஷ் அவர்களை பாராட்டியிருக்காங்க. இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் கிடைத்திருக்கு. அதாவது ராயன் திரைப்படம் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக வந்து நிறைய பேர் படிக்க வேண்டிய ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ குவாலிட்டியாக உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கரமான இயக்குனர் வந்து இயக்குன மாதிரி வந்து இருக்குது. அதனால் அந்த ஸ்க்ரீன் பிளே பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படி சொல்லி ஆஸ்கார் நிறுவனம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேஸை வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே பேப்பர்ஸ் வந்து வைப்பதற்கு அங்கீகாரமும் வந்து ஆஸ்கார் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதனால் ராயன் திரைப்படம் ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து வைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் வந்து அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து வாங்கி படிக்க போகிறாங்க. ராயன் திரைப்படம் உலக அளவில் வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கு. இது வந்து ராயன் திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் நடிகர் ஒருத்தருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படி சொல்லி ரசிகர்கள் செமையாக கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் தனுஷ் நடிக்கும் அந்த ஒரு ஹாலிவுட் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கா? தனுஷ் ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து செம ஹாப்பியில் இருப்பாங்க. தனுஷ் அவர்கள் இப்போ வந்து உலக சினிமாவே எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஒருவேளை வந்து அந்த திரைப்படம் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் இந்திய சினிமாவே வந்து தனுஷை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வந்து தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் ஆஸ்கார் நாமினேட் ஆகியிருக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை பற்றியும் பேச போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது தனுஷ் அவர்கள் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் ராயன். ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். தன்னோட 50வது திரைப்படத்தை தானே டைரக்ட் பண்ணி தானே நடித்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த 50வது திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வசூல் ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில் விமர்சனம் ரீதியாகவும் சரி, நல்ல விமர்சனங்கள் நல்ல வசூல் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து இந்த ஒரு ராயன் திரைப்படத்தால் தனுஷ் அவர்களுக்கு உலக அளவில் வந்து பெருமை வந்து ஆகப் போகிறது. இந்த ஒரு ராயன் திரைப்படத்தோட நடிப்பை பார்த்து தனுஷ் அவர்கள் வந்து ஹாலிவுட்டில் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து தி கிரே மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் நடித்திருந்தாங்க. அந்த திரைப்படம் மூலமாக வந்து தனுஷ் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் நடிக்கிற அங்கீகாரம் வந்து தனுஷ் அவர்களுக்கு கிடைத்தது. முக்கியமாக வந்து பாலிவுட்டில் வந்து ஒரு பெரும் ஹீரோவாக வந்து வலம் வந்து கொண்டு இருந்தார் தனுஷ் அவர்கள். இப்போ வந்து மீண்டும் வந்து ஹாலிவுட்டில் நடிக்க வந்து வாய்ப்பு வந்து தனுஷ்க்கு வந்து கிடைத்திருக்கு. ஸோ வந்து அந்த என்ன படம்னா அவெஞ்சர்ஸ் டாம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உறுதியமாகியிருக்கு. இதுக்கான ஷூட்டிங் வந்து மிக விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தனுஷ் அவர்கள் ரோலுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தனுஷ் அவர்களோட ரோல் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட நிறுவனம் ரோசோ பிரதர்ஸ் தான் வந்து இதுக்கு முன்பு தனுஷ் அவர்கள் ஹாலிவுட் திரைப்படத்தில் தி கிரே மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தையும் இவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால இந்த ஒரு கான்டாக்ட் மூலமாக வந்து இப்போ வந்து இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் திரைப்படமும் தனுஷ் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் இப்போ நடிக்க இருக்கும் ரோலில் வந்து வேற ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் ராயன் திரைப்படத்தை வந்து இவங்க வந்து படம் வந்து பார்த்துருக்காங்க. ஹாலிவுட்டில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து கிடைத்திருப்பதால் ஹாலிவுட்டில் வந்து ஃபேமஸாக இந்த திரைப்படத்தை கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை பார்த்தது தனுஷ் அவர்களோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து தனுஷ்க்கு வந்து வாழ்த்தும் வந்து தெரிவித்திருக்காங்க ஃபோன் கால் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்காரில் தன்னோட ஸ்க்ரீன் பிளே வந்து நாமினேட் ஆனது பார்த்தீங்களா, அங்கீகாரம் பெற்றது லைப்ரரியில், அதுக்கும் வந்து வாழ்த்து வந்து தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறமா தனுஷ் அவர்கள் இந்த ராயன் திரைப்படத்தில் வந்து ரொம்ப ஷெட்டிலான ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. பெருசாக வந்து பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப 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 ஷெட்டிலான அவ்வளோ குவாலிட்டியான ரோலாக வந்து இருக்கும். அந்த ஒரு ரோல் தான் நாங்கள் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரோல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தி அவெஞ்சர்ஸ் டாம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து அந்த ஒரு ரோலுக்காக வந்து தனுஷை வந்து அணுகியிருக்காங்க. தனுஷும் வந்து அந்த திரைப்படத்தில் நான் நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து 2 மந்தில் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து தனுஷ் அவர்கள் ரோலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல்களும் வந்து வெளியாகி இருக்கு. இதனால் தனுஷ் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. தனுஷ் அவர்கள் மீண்டும் வந்து ஒரு உலக நடிகராக உச்சக்கட்ட நடிகராக வந்து வலம் வர போகிறார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து தனுஷ் அவர்களோட ஆஸ்கார், இந்த ஒரு ஆஸ்கார் நாமினேஷனால தான் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்க வாய்ப்புகளை கிடைத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் வந்து ஆஸ்கார் அளவுக்கும் வந்து நாமினேட் ஆகியிருக்கு. தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க ஆஸ்கார் நிறுவனம். ராயன் திரைப்படத்தை பார்த்து உண்மையாலுமே இது பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு ஆக்டிங்கும் சரி, படத்தோட டைரக்ஷனும் சரி, ஒவ்வொரு ரோலும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து வந்து வியந்திருக்காங்க. ஏன்னா வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ஹீரோவாக உட்காந்து எழுதும்போது வந்து அந்த ஹீரோவுக்கு தான் பெரிய மாஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ மாஸ் கொடுத்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து எழுதியிருப்பது வந்து தனுஷ் அவர்களை பாராட்டியிருக்காங்க. இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் கிடைத்திருக்கு. அதாவது ராயன் திரைப்படம் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக வந்து நிறைய பேர் படிக்க வேண்டிய ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ குவாலிட்டியாக உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கரமான இயக்குனர் வந்து இயக்குன மாதிரி வந்து இருக்குது. அதனால் அந்த ஸ்க்ரீன் பிளே பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் நிறுவனம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேஸை வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே பேப்பர்ஸ் வந்து வைப்பதற்கு அங்கீகாரமும் வந்து ஆஸ்கார் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதனால் ராயன் திரைப்படம் ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து வைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் வந்து அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து வாங்கி படிக்க போகிறாங்க. ராயன் திரைப்படம் உலக அளவில் வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கு. இதை வந்து ராயன் திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் நடிகர் ஒருத்தருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படி சொல்லி ரசிகர்கள் செமையாக கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் தனுஷ் நடிக்கும் அந்த ஒரு ஹாலிவுட் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்.